Hello guys, இது நம்ம சேனல் BMR or Stars. இன்னைக்கு நம்ம ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் 2 ப்ரூச் ஒர்க் பார்க்க போகிறோம். ஒரு பிக்சரை ட்ரேஸ் பண்ணி எப்படி ப்ரூச்சர்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ட்ரேசிங் பேப்பரில் இந்த ஃப்ளார் இமேஜை ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு மேலே OHP ஷீட் வச்சுருக்கேன். இப்போ கீழே ட்ரேஸ் பண்ண பேப்பர் இருக்குல்ல, OHP ஷீட்டில் அந்த ட்ரேசிங் இமேஜ் நல்லா கிளியராக தெரியும். இப்போ அந்த ட்ரேஸ் பண்ண இமேஜ்க்கு மேலேயே நான் க்ளூ கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்க ரவுண்டுக்கு மட்டும் நான் க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஜர்டோசி எடுத்துக்கிறேன். நான் கில்டர் ஜர்டோசி யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ எங்கே அவுட்லைன் கொடுத்தோமோ அதை சுற்றி அப்படியே இந்த ஜர்டோசியை வச்சுட்டு வரலாம். OHP ஷீட்டில் ஜர்டோசி நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். இது OHP ஷீட்டில் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஜர்டோசி எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்து அதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. அடுத்து ஒவ்வொரு லீஃபுக்கும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜர்டோசியை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த பெட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ஜர்டோசியை நல்லா வளைச்சி எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த OHP ஷீட்டு அந்த ட்ரேசிங் பேப்பர் வித்து நவுந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல க்ளூ, அதை பார்த்தே நம்ம ஒட்டிட்டாலே போதும். இப்போ இந்த ட்ரேசிங் பேப்பர் மேலே நம்ம ஒட்டின ஜர்டோசியை வச்சு பார்த்தோன்னா தெரியுதா நம்ம கரெக்டாக தான் ஒட்டியிருக்கோன்ட்டு. ஸோ பேப்பர் கொஞ்சம் நகர்ந்து போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. க்ளூ மட்டும் அப்ளை பண்ணும்போது 2 பேப்பரும் சேமாக இருக்கா, அதாவது எந்த இடத்துல நம்ம பெட்டல்ஸ் வேணுமோ அந்த இடத்துல இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளார் ஃபுல்லாகவே நம்ம ஜர்டோசி ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரேசிங் பேப்பரை எடுத்துறேன். இந்த ஃப்ளவர்க்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீடை அப்படியே தூவி விடலாம். அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி க்ளூவில் நல்லா ஒட்டிக்கும். இப்போ சென்டரில் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்கு நான் கோல்டன் கலர் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். ஸோ அங்கேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே பீட் கொடுத்து நம்ம நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ளவர் ஃபுல்லாகவே பீட் அப்படியே இருக்குல்ல. இப்போ இந்த OHP ஷீட்டை விட்டு இந்த ஃப்ளாரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம ஃப்ளவர் ப்ரூச் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி பார்த்தோன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு சில பீடெலாம் போட்டோம், அது எக்ஸஸாக வெளியில் இருக்க பீடு தான். ஸோ நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேணாம். ஸோ மறக்காமல் இந்த ப்ரூச் ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி தான் நான் பட்டர்ஃப்ளையை ட்ரேஸ் பண்ணி ப்ரூச் ஒர்க் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ட்ரேசிங் பேப்பரில் பட்டர்ஃப்ளை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே OHP ஷீட் வச்சு சேம் இதே மாதிரி க்ளூ கொடுத்து நான் ஜர்டோசி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் பண்ணுறேன்.
இப்போ இதோட சென்டரில் ஜர்தோசி கொடுத்து கோல்டன் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது உள்ளேருந்து அவுட்டருக்கு போகணும். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க டிசைனை முடித்தோம். அடுத்து இந்த பட்டர்ஃப்ளையோட ரெக்கையில் இருக்க உள் பக்கம் இருக்குல்ல, அந்த டிசைனை இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுவும் சேம் இதே மாதிரி தான். ஜர்தோசியை மேலே அவுட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே நான் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெக்கையோட அவுட்டர் பகுதிக்கு நம்ம சேம் அதே மாதிரியே அவுட்டர் லைனில் க்ளூ அப்ளை பண்ணி ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ட்ரேசிங் பேப்பரை எடுத்துகிட்டு இதுக்குள்ளெல்லாம் நம்ம சமிக்கி ஃபில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பண்ண ப்ரூச் ஒர்க்கில் நான் சுகர் பீட் பண்ணியிருந்தேன். இப்போ சமிக்கி ஃபில் பண்ண போகிறேன். சமிக்கியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து பக்கத்தில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். சுகர் பீட் மாதிரி இதை தூவ முடியாது. இப்போ ஒரு பார்ட் முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் டோட்டலாக எல்லா பார்ட்டையுமே நம்ம ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரூச் ஒர்க்கை OHP ஷீட்டை விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு பின்னாடி நான் கேன்வாஷ் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த OHP பின்னாடி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது கேன்வாஷ் ஷீட் மேலே அப்படியே ஒட்டிக்கிறேன். பட்டர்ஃப்ளை தலையில் கொம்பு மாதிரி 2 டிசைன் வரும்ல, அதுக்காக நான் ஃப்ளோரல் ஒயர் எடுத்து அதோட ஒரு எட்ஜில் பாதியாக மடித்து நான் ஒயிட் கலர் பீட் கொடுத்து சுற்றிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த எட்ஜிலையும் ஒயிட் கலர் பீட் கொடுத்து அதையும் பாதியாக எடுத்துகிட்டு சுற்றிக்கிறேன். இதை நல்லா சுற்றி முடித்ததுக்கப்புறம் இதோட சென்டரில் 2 ஃப்ளோரல் ஒயரும் ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த இடத்தையும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு ஒய் ஷேப் மாதிரி கிடைக்கும். ரெடி பண்ணதை நம்ம இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கேன்வாஸ் ஷீட்லேருந்து அந்த ப்ரூச் ஒர்க்கை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இந்த பட்டர்ஃப்ளை பத்துற அளவுக்கு ஒரு கேன்வாஸ் ஷீட்டை எடுத்து அதை ஒரு 3ஆக மடித்து விட்டு க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி பட்டர்ஃப்ளை பின்னாடி நம்ம கேன்வாஸ் ஒட்டி வச்சுருக்கோம். அதுக்கு மேலேயே க்ளூ அப்ளை பண்ணி 3ஆக மடித்து விட்டுருக்க கேன்வாஸ் மேலே இந்த ஒய் ஷேப்பில் இருக்க டிசைனும் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பட்டர்ஃப்ளையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கேன்வாஸ் ஷீட்டை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக நம்ம பட்டர்ஃப்ளை ப்ரூச் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே எப்படி ஒரு பளபளப்பாக ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல. நிஜமாகவே உங்களோட ஏர் கிளிப், ஏர் பேண்ட், பேபி ஃப்ராக், லெஹங்காலெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை பார்க்குற எல்லாருமே இந்த ட்ரெஸ் எங்கே எடுத்தீங்க, இந்த டிசைன் சூப்பராக இருக்குன்னு கேட்குற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் இந்த டிசைன் போட்டு ட்ரெஸ் வியர் பண்ணின்னு போகும்போது எல்லாருமே என்னை கேட்டாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.